வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் டைவர்ஜன்ஸ் ஆஃப் அ வெக்டார் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு கான்செப்டில் ஒரு பாயிண்டில் இருந்து எவ்வளவு ஃபீல்டு குவான்டிட்டி டைவர்ஜ் ஆகுதுன்றதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் தான் டைவர்ஜன்ஸ் ஆஃப் எ வெக்டார். ஸோ ஹியர் த டைவர்ஜன்ஸ் இஸ் மெயின்லி யூஸ்டு டு மெஷர் ஹவு மச் ஃபீல்டு குவான்டிட்டி டைவர்ஜஸ் ஆர் எமர்ஜஸ் ஃப்ரம் த பாயிண்ட். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இதோட டெஃபினிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? The divergence of any vector A at a point P is defined as the outward flux per unit volume as the volume shrinks about that point. So it is very simple concept. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Outward flux per unit volume as the volume shrinks about that point. So very simple concept. இதை ஈஸியாக சொல்லணும்னா ஒரு பலூன் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு பலூன் வந்து filled with some air. ஓகே, ஸோ இந்த பலூன் என்ன பண்ணிட்டோம்? இப்போ ஒரு நாட் போட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ ஹியர் we can say there is air content within this balloon. So we can consider this balloon as a volume. ஓகே, ஸோ இப்போ இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்டை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த பாயிண்டில் இந்த நாட்டை ஓப்பன் பண்ண என்ன ஆகும்? இங்கே இருக்கிற ஏர் எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ ஹியர் we can say இந்த பாயிண்ட்டை பொறுத்து இந்த வால்யூமில் இருக்கிற ஏர்லாம் வெளியில் போகிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் வால்யூம் ஆஸ் த வால்யூம் ஷ்ரிங்க்ஸ் அபவுட் தட் பாயிண்ட். இப்போ இங்கே ஓப்பன் பண்ணோன்னே இந்த பலூன் என்ன ஆக ஆரம்பிக்கும்? சுருங்க ஆரம்பிக்கும் அபவுட் திஸ் பாயிண்ட். புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் நோன் அஸ் டைவர்ஜென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஏர் எல்லாமே இங்கே ஓப்பன் பண்ணோன்னே ஃப்ரம் திஸ் பாயிண்ட் இட் இஸ் கெட்டிங் டைவர்ஜ். ஸோ இன் ஆல் டைரக்ஷன் it doesn't have any particular direction. இந்த டைரக்ஷனில் தான் போகும் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா? ஸோ ஹியர் we can say the divergence of a vector is always a scalar. ஓகே, ஸோ நம்மளுக்கு அவுட்புட் ஆஃப் டைவர்ஜென்ஸ் என்னவா கிடைக்கும்? ஸ்கேலார். ஸ்கேலாருக்கு என்ன இருக்காது? டைரக்ஷன் இருக்காது. இது புரியுதா அவங்க எல்லாருக்கும்? ஸோ டெஃபினிஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் an important 2 mark question. ஓகே, ஸோ ஹியர் the divergence can be denoted as div of a vector. இந்த ஏ வெக்டர்ன்றது எந்த ஒரு வெக்டரும் நம்மளுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? இதே நோட்டேஷன் தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் எஃப் வெக்டர்னு கொடுக்கலாம், இல்லை டபிள்யூ வெக்டர்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக டெஃபினிஷனுக்கு நம்ம எடுத்துருக்கிறது ஏ வெக்டர். ஓகே, ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டெல் டாட் ஏ வெக்டர். ஸோ இந்த டெல் டாட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ டெல் டாட் வந்தால் என்னது? டைவர்ஜென்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல் வி டென்ஸ் டு 0. That is unit volume tends to 0. Here integration of A dot ds. Integration of A dot ds என்றது என்னது? Net outward flux per unit volume. That is what given in the definition. Okay. So என்ன சொல்லியிருந்தாங்க? Volume shrinks about that point. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? So here the divergence of a vector is always a scalar field. There are 3 types of divergence available. Positive divergence, negative divergence, ஜீரோ டைவர்ஜென்ஸ். ஸோ பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ்னா என்ன? ஒரு பாயிண்டில் இருந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகுறது. ஓகே, அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் வால்யூம்ன்றதா என்னது? பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ். ஸோ இது எப்படின்னு சொல்லலாம்? சோர்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ வாட்டர் ஸ்பவுட் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் சோர்ஸ் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். ஸோ எல்லா ஃபீல்டு குவான்டிட்டியும் வந்து டுவர்ட்ஸ் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். ஸோ இட் கேன் பி ஆல்சோ நோன் அஸ் சிங்க் பாயிண்ட். ஓகே, எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து எல்லா ஃபீல்டு குவான்டிட்டியும் என்ன ஆகுது? டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட் இருந்ததுன்னா தட் இஸ் நோன் அஸ் சிங்க் பாயிண்ட். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஜீரோ டைவர்ஜென்ஸ். ஸோ வாட் எவர் ஃபீல்டு குவான்டிட்டிஸ் ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட், with the same velocity it is going out. There is no change in that field quantity. புரியுதா உங்களுக்கு? That is known as zero divergence. Okay, next divergence in 3 different coordinate systems. So this is very very important because இதை மட்டுமே 2 மார்க்கில் கேட்கலாம். Write the divergence in 3 coordinate systems. So Cartesian coordinate systemல எப்படி டிஃபைன் பண்ணலாம்? Del dot A vector is equal to dou AX by dou X plus dou AY by dou Y plus dou AZ by dou Z. Okay, so it is very important formula. It is a scalar quantity. Okay, so next divergence in cylindrical coordinates. Cylindrical coordinates na enna? Rho phi Z. ஓகே, சில புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? ரோன்றதை ஆர்னே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். ஓகே, ஹியர் வி கேன் சே டெல் டாட் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 by rho டோ ரோ ஏ ரோ பை டோ ரோ ப்ளஸ் 1 by rho
dou a phi by dou phi plus dou az by dou z. Okay va? So next divergence in spherical coordinates. So spherical coordinates na r theta phi. Here we can use the formula del dot a vector is equal to 1 by r squared dou r squared ar by dou r plus 1 by r sin theta dou a theta sin theta by dou theta plus 1 by r sin theta dou a phi dou phi. புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைவர்ஜென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், a vector field having its divergence 0 is called solenoidal field. ஸோ solenoidal fieldனா என்ன அர்த்தம்? del dot a vector is equal to 0. It doesn't have any divergence. இதில் டைவர்ஜென்ஸே இருக்கக்கூடாது. solenoidal நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? One coil which is wound around a core. Okay? So that is known as solenoidal. So இதை தான் நம்ம solenoidal சொல்கிறோம். In that solenoidal we can have the magnetic flux like this. Okay, from north to south, from south to north. Okay va? It is in a closed way. There is no divergence. So divergence இங்க இருக்குமா? இருக்காது. Okay, so that is called as divergence free field. Okay, so del dot a vector is equal to 0. So next del dot a vector plus b vector is equal to what? இங்கே distributive property யூஸ் பண்ணோம்னா del dot a vector plus del dot b vector. So next del dot del of a, that is divergence of gradient of any scalar is equal to del squared a, and then del dot a vector b vector is equal to, this is the important concept. So இந்த concept வந்து நம்ம last unitலையும் யூஸ் பண்ணுவோம். Okay, so del dot a vector b vector is equal to what? A vector into del dot b vector plus b vector into del dot a vector. So இதெல்லாம் properties of divergence.